எப்போது கொரோனாவுக்கு ரஷ்யா மருந்து தடுப்பூசி கண்டுபிடித்ததோ, எப்போது அமெரிக்கா தடுப்பூசி அறிமுகப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தாங்களோ, எப்ப சீனா தடுப்பூசி போட்டதோ அதற்கு ஒரு நாள் கூட குறையாமல் அதே காலகட்டத்தில் இந்தியாவிலும் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது, போடப்பட்டது. நீங்க ரேபிஸ் வெறிநாய்க்கடி தடுப்பூசி அது உலக நாடுகளில் கண்டுபிடிச்சு 40 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. அம்மை நோய்க்கான தடுப்பூசி எப்ப கண்டுபிடிச்சா உலகம் எல்லாம் எப்போ வந்துச்சு, இந்தியாவுக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சுன்னு பாருங்க. போலியோ டிராப்ஸ் அந்த தடுப்பு மருந்து எப்ப கண்டுபிடிச்சு உலக நாடுகள்லாம் வந்தது, இந்தியாவுக்குள்ள அது எப்போ வந்தது பாருங்க. எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் இடைவெளி இருக்கும். கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா ரஷ்யால எப்ப அறிமுகப்படுத்தினா, இந்தியாவில் தடுப்பூசி நாம எப்ப அறிமுகப்படுத்தணும் பாருங்க. ஒரு வாரம் கூட வித்தியாசம் இல்லை. ஏன் தெரியுமா? தேச நலன் மீது அக்கறை உள்ள கட்சி. இந்த 140 கோடி மக்கள் மீதும் அக்கறை உள்ள கட்சி. இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற RSS இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவன் நடத்துகிற ஆட்சி. அதனால அது நடக்கும். இல்ல வேற யாராவது இருந்தா எப்படி செய்ய முடியுது? மக்களை நேசிச்சவர் தான் தலைவனா இருக்க முடியும். மக்களை எக்ஸ்பிளாய்ட் பண்றவன் இல்ல. இவனுக்கு என்ன செய்ய முடியும் யோசிச்சே இருக்கிறவன் தலைவரா இருக்கும்போது ஆட்சி எப்படி இருக்கும்? இன்னைக்கு செங்கோட்டையில நின்று கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார், இந்தியா உலக நாடுகளில் இருந்தெல்லாம் உணவு வாங்கின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஐநா சபை அங்கீகரித்தால் உலகத்தின் ஏழை நாடுகளுக்கெல்லாம் இந்தியா உணவளிக்க தயார் அப்படின்னு அறிவிக்கிறார். சகோதரர்களே, இன்னைக்கு நாம கோதுமை ஏற்றுமதி பண்றோம், அரிசி ஏற்றுமதி பண்றோம், யூரியாவும் ஃபெர்டிலைசர் ஏற்றுமதி பண்றோம். நம்முடைய ராணுவ உதிரி பாகங்கள் எப்போ நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சரானாங்களோ ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் குறைந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்த முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இன்னைக்கு ராணுவ உதிரி பாகங்களை நாம ஏற்றுமதி செய்யறோம். 1 லட்சம் கோடிக்கு மேலாக அதுல பணம் வருது. இந்த பட்ஜெட்ல நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறாரு, எண்ணெய் வித்துக்கள் மீது இம்போர்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல வெளிநாடுகள்ல இருந்து எண்ணெய் இந்தியாவிற்குள் வரவே வராது. நமது உற்பத்தியே நமக்கு போதும், நாம ஏற்றுமதி செய்யலாம். அந்த அளவுக்கு எண்ணெய்க்கு ஆயில் சீட்ஸ், ஆயில்ல ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவுக்கான ஒரு பயணம். மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு லெட்டராவது எழுதிடுவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அந்த ஒரு லெட்டர் என்னவா இருக்கும்? அது கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும் மோடி முதலமைச்சரா இருந்தாலும் என்ன எழுதுவாங்கன்னா, எங்கள் மாநிலத்தில் யூரியா பற்றாக்குறை இருக்கு, விவசாயிகளுக்கு யூரியா வேணும், உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இத்தனை டன் யூரியாவை ரிலீஸ் பண்ணி மத்திய தொகுப்பிலிருந்து எங்களுக்கு அனுப்பிச்சு எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க. கலைஞர் லெட்டர் எழுதுவார், ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப லெட்டர் எழுது. வேற என்ன பண்றது? யூரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அந்த கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் தான் நம்ம அண்ணன் அழகிரி வேற மந்திரியா இருந்தார். நல்ல அமைச்சர் இருந்தாலே யூரியா இல்ல, அழகிரி அமைச்சரா இருந்தா என்ன கிடைக்கும் யோசிப்பாரு. நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்பு 2014 அப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்குன்னு இதுவரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதல. எங்களுக்கு உர தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுதவில்லை. ஏன் எழுதல தெரியுமா உங்களுக்கு? இடையில யூரியால நிறைய பதுக்கல் நடந்தது, கள்ள மார்க்கெட் இருந்தது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க. நான் சொன்ன ஆச்சரியமா இருக்கும், பால்ல யூரியாவை கலந்தான். குழந்தைகள் குடிக்கிற பால்ல கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும், மில்க் பவுடர்ல. அப்படியெல்லாம் ஒரு கள்ள மார்க்கெட், கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணாரு நரேந்திர மோடி. என்ன டெக்னிக் தெரியுமா? யாராவது தெரியுமா? அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுவீங்களா? நீம் கோட்டட் யூரியான்னு போட்டார். வேப்பெண்ணையை தடவி கூடுறா, அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னார். கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும். அந்த வேப்பெண்ணெய் தடவுறப்ப அது மண்ணுக்கு வேற உரமாகுது, சத்தாகுது. வேப்ப மரத்தை வேப்பம் கொட்டை எடுத்து நீம் ஆயில் தயார் பண்ற அந்த விவசாயிகளுக்கு அதுல பணம் கிடைக்குது, பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு யூரியா தட்டுப்பாடு இல்லை. இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்லை. 4 புதிய உர தொழிற்சாலைகள் போன மாசம் அஸ்ஸாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு யூரியாவிலையும் சரி உரத்திலையும் சரி தட்டுப்பாடே இல்லாமல் அதே சமயத்தில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்புகிற முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி. அதே ஒரே நாள்ல இயற்கை விவசாயம் பண்ணிட வேண்டியதானே? இலங்கையில் அப்படித்தான் பண்ணா, பெரிய உணவு பஞ்சம் ஆயிடுச்சு. இனிமே உரம் போடக்கூடாது, யூரியா போடக்கூடாது, எல்லாம் இயற்கை விவசாயம்னு சொல்லி அந்த நாட்டோட உற்பத்தி குறைஞ்சு
அந்த அளவுக்கு அந்த சாணம் பஞ்சகவ்யம் கோமியம்லாம் இல்லாம வேலை செய்யறதுக்கும் லேபர் இல்லாம பெரிய கொலாப்ஸ். அதனால இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயம், அதை படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்பது அதை விட கட்டாயம். இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிற பிரதமராக நரேந்திர மோடி இருக்கார். இன்னைக்கு பிரச்சனை இல்லையா? இன்னைக்கு 400 மில்லியன் டன் உணவு உற்பத்தி, 140 கோடி மக்கள் சர்ப்ளஸ் இல்ல. இன்னைக்கு போங்க கல்யாண வீடுகள்ல ஹோட்டல்ல, we waste more than what we taste. தூக்கி கொட்டுறமே தவிர சாப்பிடுறதுக்கு விட நம்ம கீழே கொட்டுற உணவு அதிகமா இருக்கு. நம்ம செய்யற பெரிய துரோகம், பாவம். அன்னம் தெய்வம், அதை வீணாக்க கூடாது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு, வீணாக்காத. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னால ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு, வியர்வை இருக்கு. அவன் பண்ண அந்த அவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் தான் நம்ம தட்டுக்கு சோறு வருது. வீட்டுல நம்ம அம்மா சகோதரி மனைவியோட உழைப்பு இருக்கிறதுனால தான் தட்டுக்கு சாப்பாடு வருது. அது தூக்கி குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டுவது என்பது நல்லதல்ல. அப்படி விவசாயம் 2026 எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல, மார்க் மை வேர்ட்ஸ் அப்படிம்பார்ல, அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ். இங்க ஐஎஸ், இன்டெலிஜென்ஸ், போலீஸ் எல்லாம் இருப்பீங்க. 2026 மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும். நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது 2026. அந்த மாற்றம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரே நாள் இரவு தான் ரசவாதம். ராத்திரி படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கன்னு போட்டு தூங்க போறவன் காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு எந்திரிக்க போறான். என்னடா நேத்தனடா பயவுள்ள கலைஞர் வாழ்கன்னு தூங்க போன, காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு, இனிமே பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல போறான். அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும். அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும். பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம். 11 வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. அதற்கு முன்னால 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங். பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் காய்ப்பான். என்னைக்குமே நாம உயர் அதிகாரி SR சொல்ற மாதிரி அவரோட 10 வருஷமா அவர் உச்சரிச்ச 2 ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான். அந்த 2 வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது. சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர். வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பாரு. வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தான் வணக்கம் சொல்லுவான், அம்மையாரை தான் பார்க்க வருவான். இவர் சும்மா கூட போவார், பிரதமர் என்பவர் கூட போவார். பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் பெல் அடிச்சா கூட பியூன் 10 நிமிஷம் கழிச்சு தான் எட்டி பார்ப்பான். அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது. இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பெல் அடிக்க போறாருன்னா 10 செகண்டுக்கு முன்னாலே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் எட்டி பார்ப்பான். அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார். வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி இருக்கு. உங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ 10 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ, இப்போ என்ன வேல்யூ. இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம்? நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம், பிள்ளைங்க சொல்லும், பேர பிள்ளைங்க சொல்லும். அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடி இருக்கு. 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில எல்லாத்திலையும் ஊழல். சுரங்கத்துக்கு அடியில நிலக்கரி தோன்றான், அதுல ஊழல். வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது, அதுல ஊழல். கண்ணுக்கே தெரியாத அலைக்கற்றைன்னு சொல்றான் ஸ்பெக்ட்ரம், அதுல 1,75,000 கோடி ஊழல். ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு? அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட்டை கூட்டினா நம்ம எல்லாம் ஆன்னு வாயை திறந்துருப்போம். ஐயோ அப்பா இவ்வளவு பண்ண, திமுக கலைஞருக்கே ஆச்சரியம், அப்பா ராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல். இன்னைக்கு கூட வழக்கு இருக்கு. ஒரு கோர்ட் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல், இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன். சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. அதுவும் ஜனவரி மாசம் திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டமான மாசம். 1976 ஜனவரியில தான் கருணாநிதி சர்க்கார் டிஸ்மிஸ் ஆச்சு, எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ஊழல் புகார்கள் அடிப்படையில். அதே மாதிரி 91 ஜனவரியில தான் பார்லிமெண்டையே பார்க்காத சந்திரசேகர் நொண்டி குதிரை
சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர்னா என்ன பார்லிமெண்ட் மெஜாரிட்டி வாங்கின பிரதமரா இருந்தவரா? இல்ல. பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாதுன்னு ராஜினாமா பண்ணவர் வாஜ்பாய் 96ல. அதெல்லாம் கொஞ்சம் உடம்புல சொரணை இருக்கிறவங்க பண்ற வேலை. ஆனா அந்த சந்திரசேகர் அரசு இந்த ஸ்டாலின் அரசை எப்படி டிஸ்மிஸ் பண்ணிச்சு தெரியுமா? 356 என்ன சொல்லுது? If the state government is not run according to Indian Constitution, it can be removed by the center on the basis of the report of the governor. இந்த அரவர பயலுக அது வரதான் படிச்சானுங்க. அதனால உடனே கருணாநிதி போய் சுர்ஜித் சிங் பர்னாலாட்ட சொல்றார், அப்ப மாத்திரம் அது ஆட்டுக்கு தாடி இல்லையா? நாட்டுக்கு கவர்னரை நீங்க நீக்க முடியாதரா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆட்டுக்கு தாடி இருக்கிறது அனாவசியம் நினைச்சா திமுக கார பயலாம் ரேசர் எடுத்துட்டு ஆட்டுக்கு பின்னாடி போங்கடாங்கிறேன். அது அனாவசியமா தேவையில்லை. அவன் சொன்னதை சொல்றேன், நான் எதுவுமே புதுசா சொல்றதே கிடையாது. திமுக கார பய திக கார பயலாம் என்ன பண்ணணும்? ரேசர் எடுத்துட்டு ஆட்டு பின்னாடி போக வேண்டியதான். நாட்டுக்கு கவர்னர் நீ டிசைட் பண்றது இல்ல. ஊர் குருவி பருந்தாகாது. உனக்கு 800 கண்ணுண்டா அடுத்த ஊர் என்னன்னு தெரியாது இந்த முட்டா பயிலுவளுக்கு. என்ன இவன் சொல்றான், கவர்னருக்கு வீட்டுக்கு போயிருக்க மாட்டாராம். சரி, அவன் தான் பேசுறான் விவரம் கட்டவ. மரியாதைக்குரிய மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நீங்களாவது கொஞ்சம் நிதானமா பேச வேண்டாமா? அவன் இவன் பேசலாமா? ஆளுநர் யாரு? வெறும் ஐபிஎஸ் ஆபீசர் இல்ல, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணவர் அஜித் தோவாலுடைய டெபுட்டி. தமிழ்நாட்டில் ஊடுருவல் இருக்கு, இது பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சுதாண்டா போட்டிருக்கு அவரை. நான் அவரை போட்ட அன்னைக்கு, அவர் போட்ட அன்னைக்கு இந்த தீய சக்தி திருமாவளமா அலர்னானா? அப்புறம் இந்த அழகிரின்னு ஒரு ஹிந்து விரோதி இருக்கான், அந்த ஆள் சொல்றான் சனாதன இந்து தர்மத்தை வேற இருப்பானா? ஏண்டா சனாதன இந்து தர்மத்தை வேற இருப்பேன்னா அனுமதி கொடுக்கிற காவல்துறை சனாதனத்தை காப்பேன்னு நண்பர் அர்ஜுன் சம்பத்துங்கிறாருன்னா அதுக்கு இன்னி வரைக்கும் கொடுக்கதான். ஆனா அது நடக்கும். நானே வரேன். இங்க கொடி கட்ட விடல, தேச துரோகிகள். ஏன்னா பிஎஃப்ஐக்கு ஆதரவா இந்த 2 தேச விரோதியும் திருமாவளவனும் சீமானும் மனித சங்கிலி நடத்தினானே, அதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை ஏன் நமக்கு கொடுக்க கூடாது? காவல்துறையை இந்த மதத்தை பார்த்து இந்துக்களுக்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன், ஆதாரங்கள் அடிப்படையில். இன்னைக்கு நடக்கிறது ஒரு உதாரணம். நடந்தது கடலூர்ல நடந்து கொண்டிருப்பது உதாரணம். ஆர்எஸ்எஸ் ராலிக்கு அனுமதி கிடையாதான். ஆனா உள்ளபடியே பாராட்டணும். யாராவது தைரியமா நேர்மையா இருந்தா பாராட்டம். அதுக்கு நான் ராஜா தவறியதே இல்லை. ஐ காட் ட்ராக் ரெக்கார்டு. 3 மாவட்ட எஸ்பிக்கள் தைரியமா சொன்ன நடக்கும். நடந்ததா இல்லையா? நடந்தது. நீங்க பாருங்க, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பேர் சொல்லக்கூடாது. என்னைக்குமே ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவருக்கு நல்லது நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த பழக்கம் எனக்கும் கிடையாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சென்னையில் 2 நக்சலைட்டை சுட்டுறார், என்கவுண்டர். அன்னைக்கு காவல்துறை மானிய கோரிக்கை. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இருக்கு. அதனால அதில் பேசும்போது நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் சப் இன்ஸ்பெக்டர் துணிச்சலா நக்சலைட்டை கொண்டு இருக்காரு. அதை பாராட்டுவதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரை இன்ஸ்பெக்டர் இல்லாம டிஎஸ்பியா அப்பாயின்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஆக்சலரேட்டட் ப்ரொமோஷன். உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுந்திருந்து, மாண்புமிகு உறுப்பினருடைய உணர்வுகளை மதிக்கிறேன், தந்தேன்.
and he was இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். he was promoted as DSP from sub inspector.